ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே சாம்பாருக்கும் அவியலுக்கும் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணிவிட்டு குக்கரில் சாம்பாருக்கு அவியலுக்கும் சேர்த்தே போட்டுட்டேன். ஒரு தனி பாத்திரத்தில் அவியலுக்குள்ளே காய வச்சு அவிச்சு எடுத்துருவேன். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். தோசை சுடலான்னு தோசைக்கு தேங்காய் போட்டு தான் தோசை சுட்டேன். தேங்காய் உடைக்கும் போது தேங்காயில் பூ இருந்தது, குட்டியாக தான் இருந்தது. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அவியல் கூட்ட உடனே பண்ணிட்டேன். சாம்பாருக்கு பருப்பையும் காயையும் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த பாத்திரம் தேய்க்க வேண்டியது இருந்து அதையுமே ஃபஸ்ட்டாட்டு ஒவ்வொன்றா கழுவி எடுத்து கமத்திட்டேன். அப்புறமா சாம்பாரை கொதிக்க வச்சாச்சு, தாளித்து ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. அப்புறமா சோறு பொங்குறதுக்கு வெளியே தான் வைப்பேன். எப்போவுமே விறகடுப்பில் தான் சோறு மட்டும் வைப்பேன். அதுக்கு அரிசியெல்லாம் போட்டு விட்டாச்சு. அது ஒரு பக்கத்தில் வேகட்டும்னு சொல்லி சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி எடுத்து போட்டுட்டு குளிச்சுட்டு பிள்ளைக்கு இன்றைக்கி சொட்டு மருந்து கொடுக்கணுன்னு அவங்க தாத்தா கூப்பிட்டு போனாங்க. அவள் போயிட்டு வரதுக்குள்ளே அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸ்கூல் போகிறதுக்கு போயிட்டு வந்ததுமே ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு தண்ணி வந்துட்டு இருந்தது. தண்ணி எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு வாழைக்கீரைலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். கொஞ்சம் வாழை தோப்புலேருந்து கொண்டு போட்டிருந்தாங்க, அது எல்லாமே கீறி போட்டுட்டேன். எப்போவாது தான் தோப்பில் வாழை கிடைக்கும். கிடைக்கிற நேரம் நான் தான் கீறுவேன். கீறி வாழை எல்லாமே அடுக்கி போடணும். ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி போட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுக்கு கரண்ட் இல்லை, அதனால் அப்புறமா ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மதியம் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்லாம் காய்ச்சிட்டு அதையும் எடுத்து எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டேன். அப்புறமா பொண்ணு வந்துட்டா. அப்புறமா காஃபி போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். பூ பறிச்சுட்டு கட்டிட்டேன். மல்லிகை கொஞ்சம் தான் இருந்தனால பிச்சிலே எடையாக வச்சு